Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து சந்தோஷம். இந்த 17வது நாட்களிலும் தேவன் அவருடைய சமூகத்திற்கு நம்மை அழைத்து வந்தது நமக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். நம்முடைய சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சி எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளும் அவருடைய வார்த்தைக்குள்ளும் அடங்கி இருக்கும்போது நம்மை போல ஒரு பலமுள்ள குடும்பத்தை, ஒரு பலமுள்ள மனிதனை பார்க்கிறதற்கு யாராலையும் முடியாது. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் நாம் தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் வாசித்த அதே வேத பகுதியை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்க. ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசனம் 9ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனம். ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசனம் 9ஆம் அதிகாரம் பக்கம் 1071, 1071. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறேன். எல்லோரும் கவனமாய் அதை பின்பற்றி கொள்ளுங்கள். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் நாம் கண்களை மூடி. அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிமையான மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம்பா. இந்த மாலை நேரத்திலும் நாங்கள் வாசித்த வசனங்கள் நாங்கள் தொடர்ந்து தியானிக்க தேவன் எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையும் உடையது, ஜனங்களும் உடையவர்கள், அடியேனும் உடையவன். எங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து இப்போ அந்த வார்த்தையை நான் மறுபடியும் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், கூடாரம் வீடு. கூடாரம் என்பது வீடு, வீடு என்பது ஒரு குடும்பம். ஒரு குடும்பம் உடைந்து போன குடும்பம் மீண்டும் சீர்படுகிறதான வாக்கு தத்தத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த நாட்களில் நம்ம காலையில் தியானித்தோம், என் குடும்பம் உடைஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம், என் குடும்பம் உடைஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம்னு பார்க்குறப்ப, நான் தேவன் நாமத்திற்கு விரோதமாய் செய்கிற பாவமே என் குடும்பம் உடைய காரணம். ஏன் நான் தேவ நாமத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறப்ப என் குடும்பம் உடையுதுன்னா, தேவனுடைய நாமம் அது கர்த்தருடையது. கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யும் பொழுது அவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவராய் மாறுகிறார். என்னை நேசிக்கிற தகப்பன், என்னை விரும்புகிற தகப்பன், என்னை செல்ல பிள்ளையை போல தோல்ல சுமக்கிற தகப்பன். ஆனால் தகப்பன் பெயருக்கு ஒரு மகன் களங்கத்தை ஏற்படுத்தினால் எந்த தகப்பன் என்ன பண்ண மாட்டாரு? மன்னிப்பாரு, நான் தண்டிக்காம விட மாட்டார். எல்லா தகப்பன்மார்களும் தான் பிள்ளை பொய் சொன்னாலோ தப்பு பண்ணாலோ இல்லை ஏதாவது ஒரு வார்த்தையை பேசி வந்தாலோ அது அவருடைய காதுக்கு வந்துச்சுன்னா அந்த பிள்ளையை அவர் என்ன பண்ணுவார்? ஃபஸ்ட்டு அடிச்சிருவார். அடித்து பெண்டை கழட்டிடுவார். பெல்ட்டோ ஸ்கேலோ குச்சோ பெரம்போ எடுத்து வெளுத்து எரிஞ்சிட்டு ஓன்னு ஒப்பாரி வைக்கிறப்போ உட்காந்து ஒரு வார்த்தை வரும், தம்பி இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் இது அடிக்காமே சொல்ல வேண்டியதானேயான்னு கேட்டோம்னா நீ கேட்க மாட்டியே. அப்படிதானே? உங்கள் அப்பா அப்படி தானே பண்ணுவாங்க, அடிக்க மாட்டாரா? நான் போகிறப்ப சொல்லிட்டு போகிறேன், நம்பர் கொடு, ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஏன் எல்லா தகப்பனும் அடியை கொடுத்துட்டு புத்தி சொல்கிறாங்கன்னா, புத்தி சொன்னால் நீ கேட்க மாட்ட, ஆனால் அடித்து சொன்னால் என்ன பண்ணுவ? கேட்ப. இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் நடக்கிற அதே சம்பவம் தான். தாவீது இயேசுவுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது, இயேசுவுக்கு விரோதமாய், அவர் நாமத்துக்கு விரோதமாய், அவருடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாய், அவருடைய மகிமைக்கு விரோதமாய் அவர் பாவம் செய்யும் பொழுது முதலாவது அவருக்கு அடியை தேவன் கொடுக்கிறார்.
ஏன்னா முதல் 2 வசனம் பட்டயம் குடும்பத்தை விட்டு விலகாது என்று சொல்லி ஒரு பகிரங்கமான வார்த்தையை நாத்தான் மூலமாய் தேவன் என்ன பண்றாரு, பேசுகிறார். பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும், நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி. பொல்லாப்பு எழும்ப காரணமே எங்க வச்சுதான் ஆரம்பிக்கிறேன், உன்னைய வச்சுதான் ஆரம்பிக்கிறேன்னு பகிரங்கமான வார்த்தையை கொடுத்துட்டு அதற்கப்புறமா 13வது வசனத்தை சொல்றாரு, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்லி தாவீது சொல்றப்ப நாத்தான் சொல்றாரு தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தரின் பாவத்தை நீங்க செய்தார். ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டு அப்புறம் அரவணைக்கிறார். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு தாவீதின் குடும்பத்துல ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. அந்த பிளவுக்கு காரணம் என்ன? நாமத்துக்கு விரோதமாய் பாவம் செய்வது. அப்ப நாமும் நம்முடைய குடும்பத்துல பிளவு, பிரச்சனைகள், போராட்டங்கள் நடக்குதுன்னா தேவ நாமம் அங்க தூஷிக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் தேவ நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கு. யாரால தூஷிக்கப்பட்டிருக்கும் தேவநாமம்? நான் பொதுவாக கேட்கிறேன். தாவீதை விட்டுருங்க, பாவம். அவரை சும்மா சும்மா தொட்டுக்க கூடாது. நம்ம அவரே டென்ஷன் ஆயிரு, இறங்கி வந்து வெளுத்துட்டு வரேன்னு. ஏன்டா எத்தனை நாளே என் பேரை சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அதனால கர்த்தர் நல்லவர். நமது குடும்பத்துல தேவ நாமம் தூஷிக்கப்பட யார் காரணம்? ஏன்? நம்ம தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நமக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உடன்படிக்கையாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என் குடும்பத்தில் தேவ நாமம் தூஷிக்கப்படுறதுக்கு யார் தான் காரணம்? அதை விட்டுட்டு ரட்சிக்கப்படாத நம் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க மேல பழி சொல்லி நமக்கு ஒரு பிரயோஜனமும். ஆனா அநேகர் பழி போடுறது என்னது? நீ இப்படி பண்றதுனாலதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். யாரை கை காட்டுறோம்? பாவம், அவர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார். அவருக்கு வசனம் தெரியாது, அவருக்கு சத்தியம் தெரியாது, அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் உடன்படிக்கை தெரியாது. ஆனா யாரை போய் கை நீட்டுவோம் நம்ம? நீ ஒழுங்கா இருந்தானா நம்ம குடும்பம் இப்படி இருக்கும். இப்படி இருக்குமா? பொருளாதார பிரச்சனை வேற, அது ஒரு பக்கம் போட்டோம். ஆனா பொருளாதார பிரச்சனைக்கு மேல சில பிரச்சனை வரும் பாருங்க. அதுக்கு நம்ம யாரை ஜெபிக்கிறவங்க யாரை கை காட்டுவாங்கன்னா, இது வரைக்கும் ஜெபிச்சிருக்கவே மாட்டான் அவனை கை காட்டுவோம். அவன் சர்ச்சைக்கே வந்திருக்க மாட்டான் அவனை போய் கை காட்டுவோம். அவன் உபவாசனா என்னன்னு தெரியும் அவனை கை காட்டுவோம். அவனுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இருக்காது, அவனை போய் கை காட்டுவோம். ஏன்? பிரச்சனை யாரால? உரியாவாலையோ பச்சைபாலாலையோ இல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதால. அப்ப யாரிடத்துல இருந்து பிரச்சனை கிளம்புதுன்னா, யாரிடத்துல இருந்து தேவ கோபம் எழும்புதுன்னா, யார் தேவநாமத்தை தூஷிச்சாங்க? யாரால தேவநாமம் தூஷிக்கப்பட்டுச்சு? யாரால தூஷிக்கப்படும்? அபிஷேகம் பண்ணப்பட்டவனால. அப்ப என் குடும்பத்துல சில பலவீனங்கள், போராட்டங்கள் ஓயாது இருக்கு, பிளவுகள், போராட்டம் இருக்குன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னாலதான் அந்த பிரச்சனை நடக்குதுங்கிறத நான் முதல்ல என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்ப நான் முதல்ல ஒப்புரவாகிறதுக்கு தேவ சமூகத்துக்கு போகணும். ஏன்னா ஆரம்ப புள்ளியே யார் தான்? இங்க தாவீது தான். இதுவரைக்கும் பிளவு ஏற்படாத தாவீதின் குடும்பத்தில் பிளவு ஏற்படுது, குடும்ப பிரச்சனை ஏற்படுதுன்னா யாரு மூலஸ்தனம்? தாவீது. சவுலுடைய குடும்பம் சுக்குநூறா போறதுக்கு யார் காரணம்? சவுல் தான் காரணம். சவுல் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். ஏன்னா சவுல தெரிந்து கொள்ளப்பட்ட கீசோ பென்யமின் கோத்திரத்திற்கு யாரையும் தேவன் தமது ராஜ்யத்துக்கு என்று என்ன பண்ண தெரிந்து கொள்ள. யாரை தெரிந்து கொண்டாரு? கழுதையை தேடி போன சவுல தான் தெரிஞ்சு கொண்டாரு. அப்ப சவுல தெரிஞ்சு கொண்டாருன்னா அந்த சவுல் ஃபர்ஸ்ட் உண்மையா இருந்தாரு. அதற்கப்புறம் தன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி தீர்க்கதரிசி சாமுவேல் சொல்றாரு, நீ காத்துரு நான் வரேன் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசி வர ராஜா காத்திருக்கணுமா? அந்த ராஜா அபிஷேகம் பண்ணது யார் தான்? அந்த தீர்க்கதரிசி தான். அந்த தீர்க்கதரிசி யாரால வந்தவர்? கர்த்தரால வந்தவர். அப்ப கர்த்தரால வந்த மனுஷனை தூஷிக்கிறவன் யாரால வந்திருக்கிறான்? தீர்க்கதரிசினால. தீர்க்கதரிசினால வந்தவன் யாரை தூஷிக்கிறான்? இப்ப கர்த்தரால் வந்த மனுஷன். இப்ப தேவ கோபம் எங்க எறும்புது? நீ என்னுடைய பிரதிநிதியா வந்தவனை நீ வந்து அவமானப்படுத்துறியா அப்படின்ட்டு அவர் மேல தேவ கோபம் என்ன பண்ணுது? கிளம்புது. அப்ப சவுளுடைய குடும்பம் உடஞ்சி போக, பிளவுபட்டு போக காரணம் யாரு தான்? சவுல் தான். என்ன காரணம்? அவர் செய்த மகிமை, தேவ மகிமைக்கு விரோதமாய் செய்த தேவ தூஷணமே. ஆனா அது அவருக்கு தெரியல. அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, டைம் ஆயிருச்சு, நான் யுத்தத்துக்கு போனா அதான் செஞ்சேன். அவருடைய பார்வையில தான். நம்முடைய பார்வையில எப்பயுமே அநேக காரியங்கள் இது ஒரு விஷயங்கள், இது வந்து ஒரு அவசரத்துல செஞ்ச விஷயம் பாஸ்டர், இல்ல ஒரு சூழ்நிலை நிமித்தம் செய்யப்பட்ட, இதுக்கெல்லாமா கர்த்தர் கோவப்படுவாரு? அப்ப நம்ம கேட்கலாம், அவர் நாமம் தூஷிக்கப்பட்ட அவர் கோவப்படுவார். அது சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, அது நம்ம பலி செலுத்துற காரியமோ இல்ல தேவன் எல்லாவற்றையும் அழித்து போட சொன்ன இடத்துல போய் கொள்ளையடிச்சிட்டு வந்த காரியமோ,
அது முக்கியம் இல்லை. என் நாமத்துக்கு நீ கீழ்ப்படியாமல் என்னை அசட்டை பண்ணும் பொழுது நானும் உன்னை அசட்டை பண்ணுவேன். அதான் தேவனுடையதான ஒரு ஒரே ஒன்லைன் வேர்டு. நான் அவர் அசட்டை பண்ணா அவர் என்னை அசட்டை பண்ணுவார். அது என் வாக்குத்தத்தமா இருக்கலாம், அது என் குடும்பமா இருக்கலாம், அது என் ஊழியமா இருக்கலாம், அது என் தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம். நான் அவரை அசட்டை பண்ணும் பொழுது அவரும் என்னை அசட்டை பண்ணுகிறார். இதுல அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன்டேஜ் என்னன்னா, பட்டயத்தை குடும்பத்து மேல வைப்பார். அல்லேலூயா. எக்ஸ்ட்ரா போனஸ் என்னன்னா, பட்டயம் எங்க வைப்பாரு? குடும்பத்து மேல. ஏன்னா நீ என்னுடைய பிரதிநிதி. நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிரதிநிதி, இயேசு கிறிஸ்துவோடைய பிரதிநிதி. 12 சீஷர்கள் பிரதிநிதி என்றால், இன்றைக்கு 12 சீஷர்கள் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ரட்சிப்பு பெற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையா இருக்கும். நாம் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதி. ஏன்னா நம்ம எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? சிந்தப்பட்டிருக்கு. அந்த ரத்தத்துக்கு நம்ம உடனாளியாகவும் என்ன பண்றோம்? இருக்கிறோம். சரி, இருக்கட்டும். இப்ப தாவீது செய்த காரியத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு. இப்ப எப்படி தாவீதின் குடும்பத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டுச்சுங்கிறத நம்ம எவ்வளவு சுருக்கமா பார்க்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமான ஏன்னா எல்லாமே தெரிஞ்ச சம்பவங்கள் தான். அதனாலதான் நான் சொல்றேன் இந்த வார்த்தையை. இப்ப தாவீதுடைய வாழ்க்கையில இந்த சம்பவம் நடந்துருச்சு. முதல் பிளவு தாவீதுக்கும் பச்சைபாலுக்கும் பிறந்த குழந்தையை தேவன் அடித்தார். வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு 15வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது. வியாதிப்பட்டு எப்படி இருந்துச்சா? வியாதிப்பட்டு எத்தனை மாசம் இருந்துச்சா? பிள்ளை பிறந்துருச்சு, வியாதிப்பட்டுருச்சு. இப்போ வியாதியோடய அந்த பிள்ளை 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ அல்லது 1 வருஷமோ என்ன பண்ணுது? இருக்கு. ஏன்னா இப்போ நாத்தான் எப்போ தாவீதுகிட்ட நீ செஞ்சது பாவம்னு சொல்ல வராரு? அபவுட் 1 இயர் ஆனதுக்கு அப்புறமா, மறு வருஷம் 11ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, மறு வருஷம் ராஜா. அப்படிங்கிறப்ப அப்ப ஒரு 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 வருஷம் கடந்து போயிருச்சு. இப்போ அந்த பிள்ளைக்கு ஆல்மோஸ்ட் என்னுடைய கணக்குப்படி 1 வயசு இல்லை 9 மாசம் இப்படிதான் இருக்கணும். இப்போ அந்த பிள்ளைய பார்க்குற தாவீது பார்க்குறாரு. தாவீதுடைய முதல் பிளவு இழப்பு எங்க வருதுன்னா, அவர் செய்த பாவத்தின் நிமித்தம் பிறந்ததான அந்த குழந்தை. பாவத்தின் நிமித்தம் பிறந்த அந்த குழந்தை எந்த தப்புமே பண்ணல. நம்ம கேட்கலாம், அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தையை அடிக்கணும். இஸ்மவேலை ஏன் தேவன் விரட்டணும்? தாவீதுக்கு பிறந்த இந்த பிள்ளையை ஏன் அவர் கொல்லணும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி தாவீதுக்கு பிள்ளைகள் பிறந்ததாக வேதம் அழகா சொல்லப்படலை. அபிகாயில் இடத்துலையோ அல்லது மற்ற, ஏன்னா மீகாலுக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அபிகாயில் இடத்துல பிள்ளை பிறந்ததாக சொல்லப்படலை. இப்போ பிள்ளை பிறந்துன்னு சொல்லப்படுற ஒரு பகிரங்கமான அர்த்தம் வசனம் எங்க இருக்குன்னா, பச்சைபால் இடத்துல அந்த முதல் குழந்தை என்ன ஆயிடுச்சு? அடிபட்டு வியாதிப்பட்டு கிடக்கு. நம்முடைய சுயத்தின் நிமித்தம் நாம் பெற்ற அந்த ஆசீர்வாதம் சாபமாய் மாறும். அல்லேலூயா. நம் சுயத்தின் நிமித்தம் நாம் பெற்ற ஆசீர்வாதம் நமக்கு சாபமாய் மாறும். தாவீது வாழ்க்கையில அவர் சுயத்தின் நிமித்தம் ஏற்பட்ட பாவத்தின் நிமித்தம் பிறந்த அந்த ஆசீர்வாதம். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம். அதை பிள்ளைங்க என்னைக்குமே நம்ம பிள்ளைங்களை எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா பிள்ளைங்க எப்பயுமே தேவனை கொடுக்கப்படுற சுதந்திரம், ஆசீர்வாதம். அப்ப என் சுயத்தினால் பெற்ற ஆசீர்வாதமே எனக்கு சாபமாய் மாறுகிறது. முதல் விஷயம். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில முதல் இழப்பு எங்க உண்டாகுது? அவனுக்கு கிடைச்ச முதல் ஆசீர்வாதம் இழப்பாவே போகுது. அது நிமித்தம் தாவீது 7 நாள் தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இது வேண்டாம்ப்பா, நான் பண்ணது தப்பு தான், நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல, தயவு செஞ்ச பிள்ளை எழுப்பி விட்டுருங்க. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? தாவீதுக்கு தேவன் எப்படி கற்றுக் கொடுக்கிறாரு? இந்த பிள்ளை இப்படி கேவலமா இருக்குன்னு நீ இப்படி வேதனைப்படுறியே, என் பிள்ளை நீ இவ்வளவு கேவலமா இருப்ப எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். எப்படி கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. சம்பவத்தை சொன்ன, நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னல, ஆலோசனை சொன்னா எந்த பிள்ளை என்ன பண்ண உடனே கேட்காது. 2 வெளுவெளுத்து சொன்னா அது என்ன ஆகும்? இப்ப தாவீதுக்கு எப்படி தேவன் உணர்த்துறாரு, உன்னிடத்திலிருந்து பிறந்த உன்னுடைய குழந்தை இவ்வளவு கேவலமா பலவீனப்பட்டு இருக்குன்னு சொல்லி நீ இவ்வளவு வருத்தப்படுறியே, என்னிடத்தில் என் ரத்தத்திலிருந்து உடனாளியாய் பிறந்த நீ இவ்வளவு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கியே, எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்.
நான் ஏன் வேதனையை கொண்டு போய் எங்க வைக்கிறது? கத்துக்கும். இப்ப இழப்பை கொடுத்து அனுபவத்தை கொடுக்கிறாரு. இப்ப தாவீது 7 நாட்கள் தேவ சமூகத்துல உட்காராரு. புசிக்கல, குடிக்கல, எண்ணெய் தேய்க்கல, எதுவுமே பண்ணல. உட்காந்து தேவ சமூகத்துல அப்படியே கண்ணீரோட உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்து இருந்து கடைசியில அந்த ஜெபம் கேட்கவே படல. பிள்ளை இறந்துருச்சு. தாவீது எழுந்திருச்சாரு, தன்னுடைய வாழ்க்கையை சுத்திகரிச்சாரு, பச்சைபாலுக்கு ஆறுதல் சொன்னாரு. பச்சைபாலுக்கும் தாவீதுக்கும் மறுபடியும் ஒரு ஆண் குழந்தை தேவன் கொடுக்கிறாரு. அந்த குழந்தைக்கு சாலமோன்னு பேர் வைக்கிறாங்க. அதோட அந்த அதிகாரம் என்ன ஆகுது? முடியுது. இப்ப இதற்கு அப்புறமா ஒரு சம்பவம் வருது. தாவீதுடைய மற்ற பிள்ளைகள் அப்சலோம், அம்னோன், தாமார், அந்த பிள்ளைங்களாம் வராங்க வெளியில. இப்ப தேவன் நாம் செய்த பாவத்திற்கு நம் குடும்பத்தின் மேல் பட்டயத்தை வைப்பார்னு வார்த்தை கொடுத்திருக்காருல, அந்த பட்டயம் எதுன்னா அது நம்முடைய வாக்கு தத்தம் ஒன்று. இப்ப தண்டனை ஒன்று இருக்கு. மன்னிப்பு கொடுத்தாச்சு, இப்ப தண்டனை இருக்கு. ஒரு தண்டனை, அந்த குழந்தைய இறந்துருச்சு. இப்ப 2வது தண்டனை வருது. நீங்க நல்லா இந்த பகுதியை உற்று பார்த்தீங்கன்னா, தாவீது செய்த அனைத்தையும் அப்படியே டிட்டோவா அப்சலோம் செஞ்சிருப்பான். இதை நான் படிக்கிறப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, என்னை தேவன் எப்படி தண்டிப்பார்னா, என் பாவத்தை எனக்கே திருப்பி என்னை தண்டிப்பார். நான் செஞ்ச பாவத்தை அகெயின் என் கண்மடி செய்யறப்ப எதுவும் பண்ண முடியாது. தாவீது செஞ்ச அதே தப்ப அப்சலோம் செய்யறான். தாவீது ஒரு வார்த்தை பேசல. ராஜா என்ன பண்ணிருக்கணும்? கொன்றுக்கணும். என்னைய கேட்டா என்ன தங்கச்சி, அது தாவீதுடைய இன்னொரு மனைவியின் மகனா இருந்தாலும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க. தங்கச்சிங்கிறப்ப தாவீது என்ன பண்ணிருக்கணும்? கொன்றுக்கணும். இதே தப்ப யாரு செஞ்சிருப்பா? யாக்கோபின் மகன் செஞ்சிருப்பான். ஆனா யாக்கோபால ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா தகப்பன் ஒழுங்கா இல்லை. தகப்பன் சரியில்லாத பட்சத்தில் தகப்பன் எப்படி தன் பிள்ளையை கண்டிக்க முடியும்? இதே தப்ப யாரு பண்ணிருப்பாங்க? யாக்கோபின் மகன் பண்ணியிருப்பான். ஆனா யாக்கோபு போயிட்டு எந்த இது ரெஸ்பான்ஸ் இருந்திருக்காது. கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே வந்துருவாரு. இப்ப அதே விஷயம் தாவீதுக்கு நடக்குது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நாம செய்த பாவத்திற்கு தண்டனை, நான் செய்த பாவம் திரும்ப எனக்கே வந்து விழுகும். இவன் உரியாவுக்கு செஞ்சத உரியாவின் குடும்பம் அனுபவிச்சிச்சு. உரியாவினுடைய தகப்பன் யாருன்னு பார்த்தாக்கா வேதத்துல போடப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல நம்ம பார்க்கலாமா? அகிதோப்பேல் வாசிக்கணுமா? அகிதோப்பேல் தான் யாருடைய தகப்பனா இருக்காரு? உரியாவோட தகப்பன். இந்த அகிதோப்பேல் யாரு? தாவீதோடைய ஆலோசனைக்காரன். தாவீது அவுட்ட தான் கௌரவ ஆலோசகரா வச்சிருக்காரு. யாரு? அகிதோப்பேல. இப்ப அகிதோப்பேலுடைய பையனை தான் உரியாவுடைய மனைவி தான் பச்சேபால். இப்ப பாவம் எங்க சுத்தி தாவீது வந்து நிக்குது? தலைமையில. அவன் குடும்பத்திலேயே ஒரு சுத்தி திரும்ப அவங்கிட்டே வந்து நிக்குது. இப்ப நான் பின்னாடி போறப்ப இந்த அகிதோப்பேலுடைய சம்பவத்தை சொல்றப்ப உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப புரிஞ்சுங்க. உரியாவுடைய தகப்பன் யாரு? அகிதோப்பேல். இப்ப அந்த அகிதோப்பேல் எங்க தான் இருக்காரு? கௌரவ ஆலோசகரா தாவீது கூட தான் இருக்காரு. இப்ப தாவீதோடு இருக்க இந்த அகிதோப்பேலுக்கு எவ்வளவு ஆதங்கம் இருந்திருக்கும். தாவீதை பார்க்கிறப்பலாம், என் மகனை கொன்னுட்டானே படுபாவி, அவளை பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, ஏன் பாவம் என்னடா பாவம் பண்ணா, அவனுக்கு ஏன்டா நீ அவன் அங்க இருந்தவன் யுத்த காலத்துல இருந்தவன் இங்கே வான்னு வர சொல்லி, அரண்மனைக்கு வர சொல்லி, அவனை வீட்டுக்கு போக சொல்லி, அவன் வீட்டுக்கு போமான்னு அடம் பிடிச்சி 2 நாளா அரண்மனை வாசல்லையே படுத்து கிடந்து, அதுக்கப்புறமா அவனை மறுபடியும் யுத்த காலத்துக்கு போக சொல்லி அவங்கள ஒரு சுருளை கொடுத்து அவனையவே யுத்தத்தினுடைய மையத்துல நிப்பாட்டுங்க, அவனை கொல்லுங்கன்னு சொல்லி இவ்வளவு பண்ணிய தாவீது அகிதோப்பேலுக்கு எவ்வளவு ஆதங்கம் இருந்திருக்கும். இப்ப அந்த ஆதங்கத்தை இப்ப யாருக்கு கொடுக்கணும்? ஏற்கனவே பச்சைபாலுக்கும் தாவீதுக்கும் பிறந்த குழந்தைய வச்சு தாவீதுக்கு ஒரு பாடத்தை என்ன பண்ணாரு? கற்றுக் கொடுத்தாரு. நீ உன்னுடைய பிள்ளை இவ்வளவு கேவலமா இருக்கிறத பார்த்து உனக்கு வேதனை இருக்குன்னா, என் பிள்ளை நீ, என் பிரதிநிதி நீ, இவ்வளவு கேவலமா இருக்கிறப்ப எனக்கு எவ்வளவு வேதனை இருக்குன்றத அங்க காமிச்சு கொடுக்குறாரு. இப்ப அடுத்த சம்பவம் எங்க காமிச்சு கொடுக்காரு? உன்னோடு இருக்கிற அகிதோப்பேலுக்கு இருந்த வேதனை இப்ப நான் உனக்கு என்ன பண்றேன்? எப்படி கொடுக்குறேன்? நீ எந்த ரூட்ல போனியோ அதே ரூட்ல நான் வரேன்.
நமக்கு தண்டனை எங்க இருந்து வருது, எந்த சைட்ல இருந்து வருது? நம்ம எந்த ரூட்ல தேவனுக்கு விரோதமா போனோமோ, எந்த ரூட்ல தேவ நாமத்தை தூஷிச்சோமோ, எந்த ரூட்ல போய் தேவ மகிமையை தேவனுடைய பிரசனத்தை குலைச்சு போட்டோமோ, அதே ரூட்ல இப்ப தேவன் வர்றாரு. அதை பார்க்க பார்க்க நமக்கு நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கும்? இதைத்தானே நான் அவனுக்கு உரியாக்க செஞ்சேன். ஏன்னா அப்சலோம் அவன் செஞ்ச காரியம்லாம் சொல்லவே முடியாது. தன் சகோதரி என்று தெரிஞ்சிருந்தும் அவள் மேல ஆசைப்பட்டு அவளை கெடுத்து போட்டு, அதை தாவீது கேள்விப்பட்ட போதான தாவீது இருதயம் பூரா யார் மேலதான் இருக்கு? அப்சலோம் என் மகனே, அப்சலோம் என் மகனேன்னு யாராதான் உருகி உருகி பாக்குறாரு? அப்சலோமை தான் பாக்குறாரு. ஏன்னா தாவீதுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் பண்ணதுக்கு தண்டனை என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பிளவு, ஃபர்ஸ்ட் குடும்பம் உடையுது. எங்க உடையுது? பச்சை பழக்கம் தாவீதுக்கு பிறந்த குழந்தைகிட்ட. ரெண்டாவது குடும்பம் எங்க உடையுதுன்னா, அப்சலோம் எழும்பி தாமார் இடத்தில் தவறு செஞ்சப்ப அவன் குடும்பம் உடையுது. அது நிமித்தம் தாமாருடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அம்னோன். அம்னோன் என்ன பண்றான்? அப்சலோமை கொல்லாம விட மாட்டான், அவன் எழும்பி நிக்கிறான். இப்ப தாவீதின் பிள்ளைகளே ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கிறாங்க? விரோதமா இருக்கிறாங்க. அப்சலோம் தாமாருக்கு விரோதமா எழும்புனா, தாமாருக்கு நடந்த அவமானத்தை கேள்விப்பட்ட அம்னோன் என்ன பண்ணா, அப்சலோம் விரோதமா எழும்பி நிக்கிறான். அப்சலோமை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு. இப்படியே வருஷங்கள் கடந்து போகுது. அப்சலோம் அப்படியே ஊரை விட்டு வெளியில போய் வேறொரு தேசத்துல என்ன பண்றாரு? அடைக்கலமா இருக்காரு. அதற்கப்புறமா தாவீதுடையதான தளபதிகள் அவருக்கு போய் லெட்டர் போட்டு அவரை கூப்பிட்டு மறுபடியும் அரண்மனை கொண்டு வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவன் அரண்மனையில் உட்கார வச்சா, இந்த நாயை குளிப்பாய் நடு வீட்டில் உட்கார வச்சா அது எங்கே தான் போகுமா? ரோட்டுக்கு தான் போகுமா? அது மாதிரி இந்த அப்சலோமை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாலும் அவன் புத்தி என்ன பண்ணலை? மாறவே இல்லை. 4 வருஷம் உள்ள இருக்கிறான், 2 வருஷம் வெளியில போயிட்டான் தாவீதை விட்டு. 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் எருசலேமுக்குள்ள என்ட்ரி ஆகுறான். 4 வருஷமா இருக்கிறான் எருசலேமுக்குள்ள. எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? எருசலேம் அரண்மனைக்குள்ள நிற்கிறான். அது தர்பார்னு சொல்லுவாங்கல்ல, நீதிமன்றம். அரசபை நீதிமன்றத்துக்கு முன்னாடி போகிற வாசல் நின்றுக்கிட்டு நீதி கேட்டு தாவீது கிட்ட போறவங்களாம் இவன் மறிச்சு நீதி சொல்லிட்டு இருக்கிறான். இவன் மறிச்சு என்ன பண்றான்? நீங்க அவர்கிட்ட போகாதீங்க, இந்த காரியம் இப்படிதான் நடக்கும், இந்த காரியத்தை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. இது 4 வருஷமா நடக்குது. தாவீதுக்கு இந்த சம்பவம் கேள்விப்படுறாரு. அவர் அப்போ எதுவுமே என்ன பண்ணல, சொல்லலை. உடனே அப்சலோம் தாவீது கிட்ட தாவீதே, எனக்கு நான் சீரியா தேசத்துல இருந்தப்ப நான் தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். ஏன்னா 2 வருஷம் ஏற்கனவே எங்க இருந்தாரு? சீரியா தேசத்துக்கு ஓடி போயிட்டாரு. அங்க இருந்தா இப்ப மறுபடியும் எங்க எருசலேமுக்கு வந்திருக்காரு. இப்ப சொல்றாரு, நான் சீரியா தேசத்துல இருந்தப்ப நான் என் தேசத்துக்கு திரும்பி போனா என் தேவனுக்கு நான் பலி செலுத்துறேன், நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன், நான் பலி செலுத்த போறேன், நீங்க வாங்கன்னு கூப்பிட. தாவீது வரமாட்டேன்னு சொல்ல. சரி, அம்னோனை அனுப்பி வைங்க. யார் அனுப்பி வைக்கணுமா? அம்னோனை அனுப்பி வைங்க. தாவீது அவனால அனுப்ப முடியாது. இல்ல நீங்க வரல, அவனுக்கு உங்களுக்கு பதிலாக அவனை அனுப்பி வைங்க. அனுப்பி வச்சாரு. அப்சலோம் புத்தி தான் ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. இவன் என்ன பண்ணா, அம்னோனுக்கு நிறைய திராட்சை ரசத்தை கொடுத்து அவனை மதிமயங்க பண்ணி, அதனாலதான் நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்றேன், நம்முடைய மதிமயக்கம் நம் ஜீவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப அம்னோனுடைய மதிமயக்கம் அவன் ஜீவனுக்கு பாதகமா மாறிடுச்சு. இப்ப அப்சலோம் அம்னோனை கொன்னுட்டான். அம்னோன் அப்சலோமை கொன்னுட்டான்னு தெரிஞ்ச உடனே தாவீது உட்காந்து அழுகிறாரு, புலம்புறாரு. இப்ப தாவீது என்ன பண்ண, அங்க இருந்து அப்படியே ஓடுறாரு. இப்ப அப்சலோம் என்ன பண்ணிட்டான்? ராஜ்யத்துக்கு விரோதமா எழும்பிட்டான். ஃபர்ஸ்ட் தன் குடும்பத்துக்கு விரோதமா எழும்புனா, இப்ப தாவீதுடைய சிங்காசனத்துக்கு விரோதமா எழும்பி நிற்கிறான். இப்ப சிங்காசனத்துக்கு விரோதமா எழும்பி நின்று தாவீதை விரட்டணும், தாவீதை கொல்லணும்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணி, இந்த ஆலோசனை யார் திரும்ப காரணக்கர்த்தரா இருந்தது? உரியாவுடைய தகப்பன். உரியாவுடைய இத்தனைக்கும் கீவேர்டு யார் தெரியுமா? அந்த கிராண்ட் மாஸ்டர் மைண்டு உரியாவுடைய தகப்பன் யாரு? மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள இப்ப தானே சொன்னேன், அகிதோப்பேல் தான் உரியாவுடைய தகப்பன். இத்தனை சம்பவத்துக்கும் மாஸ்டர் மைண்ட் யாரு? அகிதோப்பேல். அகிதோப்பேல் உரியாவின் தகப்பன். உரியாவின் தகப்பன் இங்க இருந்து எல்லா விஷயத்தையும் செய்யறாரு. தாவீதுக்கு இந்த சம்பவம் கடைசியா தெரியுது, அகிதோப்பேலே நீ தான் எனக்கு இவ்வளவு துரோகம் செஞ்சியான்னு. அப்ப அகிதோப்பேல் என்ன சொல்லியிருப்பாரு? நீ செஞ்சதோடவா? தண்டனை எங்க இருந்து எங்க வருது பார்த்தீங்களா? நாம் யாருக்கு விரோதமா செஞ்சோமோ அந்த கர்ம வினை நம்மளை திரும்ப தொடரணும்னு சொல்லி உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நம்ம கர்ம பாவம் நம்ம என்ன பண்ணாதான் விடாதான். மன்னிப்பு கிடைச்சாலும் கர்மா தான். தேவன் மன்னிச்சாலும்
அவர் எப்படி நியாய தீர்ப்பு கொடுக்கிறாரு? நீ எந்த குடும்பத்துக்கு விரோதமா, நீ யாருக்கு விரோதமா என் நாமத்தை மகிமை குலைச்சலாக்கும், நீ அவனை வச்சே உன்னைய நான் என்ன பண்றேன், கீழே இறக்குறேன். கடைசியில அப்சலோம் செத்துட்டான். யாரு? தாவீதுக்கு பிரியமானவன். உரியா அகிதோப்பேலுக்கு பிரியமானவன், அப்சலோம் தாவீதுக்கு பிரியமானவன். அகிதோப்பேலுக்கு பிரியமான உரியாவை தாவீது கொன்னதுனால தாவீதுக்கு பிரியமான அப்சலோம் அங்க சாகடிக்கப்படுகிறான். அவனை யாரும் குத்தியெல்லாம் கொண்டு போடல. கழுத மேல ஏறி வந்தான், கல்வாரி மரத்துல ஜடம் மாட்டி தொங்கிட்டான். கல்வாரி மரத்துல ஜடம் மாட்டி தொங்கியே செத்துட்டான். அவனை யாரும் தனிப்பட்ட விதத்துல கொல்லல. நம்முடையதான செய்கைகளுக்கு தேவன் எப்படிப்பட்ட தண்டனையை திருப்பி கொடுத்திருக்காருன்னு பாருங்க. என் குடும்பத்தை வைத்து எனக்கே திரும்பி ஒரு தண்டனையை கொடுக்கிறார். அதை ஏத்துக்கிற இருதயம் எனக்கு கண்டிப்பா கிடைக்காது. யாராலையும் நம் குடும்பத்தின் நிமித்தம் வரக்கூடிய தண்டனையை நம்மளால ஏத்துக்க முடியாது. நம்ம குடும்பத்துக்கு நம்ம செஞ்ச வஞ்சகத்தை கூட நம்ம மறந்துடுவோம். அதை நம்ம தாராளமா சிரிச்ச முகத்துல செஞ்சிருவோம். ஆனா அதுக்கு திரும்பி நம்ம குடும்பத்திலிருந்து நமக்கு தண்டனை வரும் பாருங்க, ஏத்துக்க முடியாது. ஐயோ அகிதோப்பேல் நீயா, அப்சலோம் நீயா, நீயா நீயா நீயா, யானே தான், வேற ஊர்ல யாரும் கிடையாது. அப்ப நம்முடைய பாவத்தின் தண்டனை நாம் செய்த பாவமே. நம் பாவத்தின் தண்டனை நாம் செய்த பாவமே. ஒரு தகப்பன் அழகா சொன்னாரு, அவருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு, ஆனா அது பிள்ளைகளுக்கு காமிச்சு கொடுக்கவே மாட்டார். அவர் குடிப்பாரு, ஆனா தன் பிள்ளைகளுக்கு காமிச்சு கொடுக்க மாட்டார். இரவு நேரத்துல பிள்ளைங்க தூங்கினதுக்கு அப்புறமா டெய்லி கொஞ்சோண்டு குடிச்சிட்டு தூங்குற பழக்கம் அவருக்கு உண்டு. இது நாள் அடைவுல என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய பிள்ளைங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யார் செய்ய ஆரம்பிச்சிட்டா? அவருடைய பசங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவரு மறைமுகமா செஞ்சத பசங்க வெளியரங்கமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாவத்துக்கு தண்டனை எங்க இருந்து வருது? தகப்பன் பிள்ளைகளுக்கு தெரியாம செஞ்ச பாவத்தை பிள்ளைங்க தகப்பனுக்கு தெரியும்படி என்ன பண்றாங்க, செய்யறாங்க. இப்ப தகப்பன் ஒரு காரியத்தை ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, இது நடந்த சம்பவம், நடந்த ஸ்டேட்மெண்ட், நான் செஞ்சதை பார்த்து என் பிள்ளை செய்யறானா அந்த பாவம் என் வாழ்க்கைக்கு தேவையில்லை. அன்னையோட குடியை நிப்பாட்டினார், ஆனா ஒரு புள்ள இன்னும் குடியை நிப்பாட்டல. அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம செய்கிற தேவனுக்கு விரோதமா செய்யக்கூடிய எல்லா தேவ தூஷணத்துக்கும் அதே தண்டனை நமக்கு திரும்பி வரும். அதே தண்டனை நமக்கு திரும்பி வரும். ஏன்? தேவன் நீதிபதி, தேவன் ஒரு நல்ல தந்தை. நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல நியாயாதிபதி, சேம் டைம் ஒரு நல்ல தகப்பன். மன்னிப்பும் உண்டு, கண்டிப்பும் உண்டு. கண்டிப்பு இல்லாத மன்னிப்பும் கொடுக்க மாட்டாரு, மன்னிப்பு இல்லாத கண்டிப்பையும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, எப்பயுமே கொடுக்க மாட்டார். அதனாலதான் மோசேயுடைய சகோதர சகோதரியா இருந்த ஆரோனும் மீரியாம் எழும்பினதற்கே அவர் என்ன பண்ணாரு, கோபப்பட்டார். நீ அவனுக்கு விரோதமா ஏன் எழும்புற? நீ எழும்ப உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவன் என்னுடைய பிரதிநிதி. இத்தனை நாளா உட்காந்து அழுதுட்டு இருந்தல்ல, மீரியாம் நீ தீர்க்கதரிசி தானே, நீ ஏன் போய் பார்வோன் முன்னாடி போய் கேட்கல? இப்ப என் பிரதிநிதியை போய் நீ ஏன் கேட்கிற? எகிப்துல இருக்கிறப்ப இந்த பிரச்சனை பண்ண வேண்டியதானே, அங்க பண்ணாம ஏன் வனாந்தத்துல இருந்து பிரச்சனை பண்ற? பதவி ஆசையா? என் பிரதிநிதியுடைய பதவியை நீ கேட்கிறியா? தர முடியாது. நெத்தியில என்னத்தை உண்டாக்குனாரா? குஷ்டரோகத்தை வச்சான். அதுக்கு யாரு ஜோம் பண்ற மாதிரி ஆகி போச்சு. எந்த சகோதரனுக்கு விரோதமாய் பேசினார்களோ அதே சகோதரன் ஜெபித்தால் தான் அவன் குஷ்டரோகம் நீங்கன்னு தேவன் என்ன பண்ணிட்டாரு, திட்டவட்டமா சொல்லிட்டார். இப்ப இவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை அவர்களிடத்துல இருந்தே வருது. அதற்கு மன்னிப்பு யாருக்கிட்ட தான் வருது? யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சாங்களோ அவங்க கிட்டே போய் மன்னிப்பு கேளு, அவன் தான் அவனை மன்னிக்க முடியும். அப்ப தேவன் எப்படி சுத்தி விடுறாரு? நம்மள சுத்தி விட்டுக்கிட்டே இருப்பார். அவர் நாமத்துக்கு நம்ம மகிமையை செலுத்தலனா, அவர் நாமத்துக்கு நம்ம கனத்தை செலுத்தலனா, நம் குடும்பத்தை நம்முடைய பாவத்திலிருந்தே நம்ம குடும்பத்தை உடைப்பாரு. உடைச்சிட்டு இன்னொரு காரியம் என்ன பண்ணுவாரு, நாம எந்த தேவனுக்கு விரோதமாய் பாவத்தை செய்தோமோ அதே தேவன்கிட்ட சரண்டர் ஆகிற வரைக்கும் நம்மள சும்மா விட மாட்டார். மீரியாமும் ஆரோனும் சரண்டர் ஆயிட்டாங்க, மோசே கிட்ட விட்டுட்டாரு. இப்ப ஓபேத்ஏதோம் ஏற்கனவே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்திட்டாரு. ஓபேத்ஏதோம் தப்பிச்சா, தாவீது மாட்டிக்கிட்டார். டிஃப்ரெண்ட் இதுதான். நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், அந்த அளவுக்கு தேவன் நம்மளை உயர்த்துவார். ஆனா ஒரு டைம் நம்ம அவருடைய நாமத்துக்கு விரோதமா செயல்பட்டுட்டோம், ஏண்டா செஞ்சோன்ற அளவுக்கு நம்மளை வருத்தப்பட வச்சிருவார். அதனாலதான் எல்லா ஊழியக்காரங்களும் இந்த பாவம்னு வந்துட்டா மட்டும் பாரபட்சம் பார்க்காம பிரசங்கம் பண்றது காரணமே இதுதான்.
ஏன்னா அதோடைய விளைவு பெருசு. செஞ்ச பாவம் சிறுசு, பட் விளைவு பெருசு. இதுதான் செஞ்ச, இதுக்கு போய் இந்த கிளி கிளிக்கிறீங்களே. ஏய், நான் கிளிக்கிறதுனால உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் வந்தாருன்னு வச்சுக்க, உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அதனாலதான்ப்பா நாங்க இந்த திட்டுறோம். அதுக்குதான்ப்பா நாங்க இவ்வளவு கண்டிக்கிறோம். நாளைக்கு பாஸ்டர் இப்படி நடந்துருச்சுன்னா, நான் அன்னைக்கு சொன்னப்ப நீ கேட்கல, நான் சொல்லக்கூடாது பத்தியா? அதனாலதான்ப்பா நாங்க இவ்வளவும் சொல்றோம். அப்ப தேவன் செயல்படுறதுக்குள்ள நான் தேவனுக்கு நடிப்பு என்ன பண்ணிடணும்? முந்திக்கிட்டு போய் கம்முன்னு அமைதியாயிரணும். ஒருவேளை தாவீது நாத்தான் வருவதற்கு முன்பாகவே போய் முழங்கால் போட்டிருந்தாருன்னா கூட அந்த பிள்ளையாவது தப்பிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த பிள்ளையாவது, அப்சலோமுக்கும் தாவீதுக்கு பிறந்த பிள்ளையாவது என்ன பண்ணிருக்கும்? தப்பிச்சிருக்கும். ஆனா நியாய தீர்ப்பு நடந்திருக்கும், அப்சலோம் வச்சு நடந்திருக்கும். ஒண்ணு அது நடந்து இது நடக்காம போயிருக்கணும், இல்ல இது நடந்து அது நடக்காம போயிருக்கணும். ஆனா ரெண்டுமே நடந்து போச்சு. ஏன்? நான் தாமதம் பண்ணிட்டேன். என்னது? காலதாமதம். எதுல? தேவ சமூகத்துல போய் ஒப்புரவாகிறதுல. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்துல ஒப்புரவாக காலதாமதம் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சில பிரச்சனைகள் கூடிக்கிட்டே போகும். அதனாலதான் சாலமோனுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி போச்சு. தேவன் சாலமோனை வச்சு ஆலயம் கட்ட வச்சாரு. ஆனா வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா கிடையாது. சாலமோனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா. அதற்கப்புறமா எத்தனையோ ராஜாக்கள் வராங்க. அதுல ஒரு சில ராஜாக்கள் மட்டும் தான் தாவீதை போல இருந்தார்கள், தகப்பன் தாவீதை போல இருந்தார்கள் இருக்கும். மீதி எல்லா ராஜாக்களும் தாவீதை விட இவங்க கேவலமா இருந்தாங்க. ஒப்பீடு யாருக்கு தான்? தாவீதுக்கு தான் ஒப்பீடு, வேற யாருக்கும் ஒப்பீடு இல்லை. தாவீது தான் ஒப்பீடு. அப்ப எல்லா ராஜ்யங்களும் இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனத்துக்கு வர வரைக்கும் இடையில வந்த எல்லா ராஜாக்களும் எப்படிப்பட்டவங்களா தான் இருந்தாங்க? இப்படிப்பட்ட இடையூறு பண்ணக்கூடிய, அவதூறு பண்ணக்கூடிய, தேவனுக்கு விரோதமா இப்படியே தான் நடக்குது. அந்த குடும்பத்தை தேவன் கலங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் ஒபதியா கொண்டு சொல்ற, ஆமோஸை கொண்டு சொல்றாரு, ஆமோஸ் இப்ப நீ சொல்லு இந்த தீர்க்க தரிசனத்தை, ஏன்னா நிறைவேறுகிற போற காலம் வந்துருச்சு. இதுவரைக்கும் நான் தாவீதுடைய குடும்பத்துக்கு என்னத்தை உண்டாக்குனேன்? களங்கத்தை உண்டாக்குனேன், இழப்புகளை உண்டாக்குனேன், பலவீனத்தை உண்டாக்குனேன். இனி அந்த குடும்பத்தை நான் கட்ட போறேன். எப்ப செஞ்சதுக்கு எப்ப கட்ட வராரு? இதுதான் நம்முடைய பாவத்தின் விளைவு. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தா கூட ஈஸியா போயிடலாம். ஆனா உயிரோட வச்சு விளைவுகளை கொடுப்பாரு பாருங்க, அதை ஏத்துக்கவே முடியாது. தேவ சமூகத்துல தேவன் கொடுக்கிறாரு. நீ அன்னைக்கு செஞ்சதுக்கு எது வரைக்கும் கொண்டு போறாரு? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் போயிட்டு அதுக்கப்புறமா வசனத்தை சொல்றாரு, அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். ஸ்தோத்திரம். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை இழக்காம பண்ணுகிறோமோ, மகிமைக்கு குலைச்சல் உண்டாக்காம பண்ணுகிறோமோ, தேவனுடைய நாமத்துக்கு விரோதமா நம்ம பாவம் செய்யாதபடிக்கு நம்மை நாம் ஜாக்கிரதையாக என்ன பண்ணணுமா? வச்சுக்கணும். வெளிப்படுத்தல் ஒரு வார்த்தை அழகா இருக்கும், வாசிங்க. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கூட திருப்பிக்கோங்க. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே, அதாவது 8லிருந்து வாசிக்கிறேன். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தவர்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. நம்மேல இவ்வளவு உஷ்ணம் வர காரணம் என்ன? நீ அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பாததுனால, மகிமைப்படுத்த மனம் திரும்பாததுனால. மனம் திரும்பாத பட்சத்தில் அவருடைய உஷ்ணத்தை நம்ம என்ன பண்றாராம்? ஊற்றுகிறாராம். இது வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட வார்த்தை. இது வரக்கூடிய நாட்கள்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள். தேவன் நாமத்திற்கு யாரு மகிமை செலுத்துவதற்கு மனம் திரும்பலையோ அவர்களுக்கு நடக்கக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தை இது. இது நடக்கும்னு எழுதியிருக்கு, நிச்சயமா நடக்கும். அப்ப நம்ம அவருக்கு மகிமை செலுத்தும்படி மனம் திரும்பிட்டோம்னா இப்படிப்பட்ட உஷ்ணம் என்ன பண்ணாது? இயற்கை நிமித்தம், இயற்கையினால உஷ்ணத்தை உண்டாக்குறாரு. இப்ப நம்முடையதான தமிழகத்துல, நம்முடையதான இந்தியாவிலலாம் சொல்ற ஒரு விஷயம் என்ன? இது வரைக்கும் நடக்காத இயற்கை மாற்றம் என்ன பண்ணுது? நடக்குது. வெப்பநிலை மாறுது, காலநிலை மாறுது, மழை காலத்துல வெயில் அடிக்குது,
ஆனால் இதை விட 2 மடங்கு மழை வரும்னு சொல்லி அதே வானிலை என்ன பண்ணுறாங்க, அறிக்கையிடுறாங்க. அப்போ ஸ்தோத்திரம், இவ்வளவு உஷ்ணத்துக்கு காரணம் அநேகர் மனம் திரும்பலை. எதுக்கு? தேவ நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி அவர்கள் மனம் திரும்பாததுனால உஷ்ணத்தை அவர் என்ன பண்ணுறாராம், இறக்குறாராம். இதே வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்போது 8வது வசனத்தில் ஒரு வார்த்தை அழகாக சொல்லப்படும். 3:8, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கேன், அதை ஒருவனும். நீ மனம் திரும்புவாயானால், நீ என் நாமத்துக்கு தூஷணத்தை ஏற்படுத்தாமல் இருப்பாயானால், என்னுடைய மகிமைக்கு மகிமை செலுத்துவாயானால் உனக்கு முன்பாக ஒரு வாசலை வைத்திருக்கிறேன். தாவீதுக்கு இதுவரைக்கும் கர்த்தர் ஒரு பெரிய அனுகூலமான வாசலை வச்சிருந்தார். ஏன்னா இதுவரைக்கும் ஒரு பாவம் செய்யல. இதுவரைக்கும் ஒரு பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யல. அது வரைக்கும் அவருக்கு அனுகூலமான வாசலை தேவன் கொடுத்தாரு. ஆனா எப்ப அவர் மனம் திரும்ப தாமதம் பண்ணாரோ, 16:9 வாசிச்சது போல, நீ மனம் திரும்ப காலதாமதம் பண்ணதுனால உஷ்ணத்தை என்ன பண்ணிட்டார். இப்ப நாம் தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல், நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலம், கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய சபை கொஞ்சம், நம்முடைய ஆத்மா கொஞ்சம், எதுவும் கொஞ்சமா இருந்தாலும் நாம் அவர் நாமத்தை மறுதலியாமல் அவர் நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிற ஒரு நல்ல மனுஷனாக இருந்தா, ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர் நம் வீட்டையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா ஓபேத் ஏதோம் கொஞ்சம் பலன், அவனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. தாவீது அளவுக்கு ஓபேத் ஏதோம் ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாதுங்க. தாவீது அளவுக்கு ஓபேத், இன்னைக்கு நல்லா பாருங்களேன், நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்ல வசன வாசிக்கிறவங்களை விட சொற்பமாக ஜெபிக்க தெரிஞ்சவங்க நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில். அதை பார்க்குறப்ப நல்லா ஜெபிச்சவனுக்கு வயிறு எரியும். நான் இவ்வளோ உபவாசம் போட்டு இவ்வளோ ஜெபம்னு எனக்கு ஒத்த ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேன் இந்த ஆண்டவர். இங்கே ஜெபிக்கவே மாட்டேன், இவனுக்கு ஒழுங்காக முழுசாவே ஜெபிக்க தெரியாது, அவனுக்கு ஜெபிக்க தெரியாது, ஆனால் அவனுக்கு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யவும் தெரியாது. ஆனால் எனக்கு ஜெபிக்க தெரியும், தேவ தூஷணம் பண்ணவும் தெரியும்னா எனக்கு உஷ்ணத்தை கொடுப்பாரு, அவனுக்கு திறந்த வாசலை கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆயக்காரனு பரிசேன்னு போனான், பரிசையை நல்லா ஜெபம் பண்ணான், ஆனால் ஆயக்காரனுக்கு ஜெபம் பண்ணவே தெரில. ஆனால் யாரை தான் தேவன் ஆசீர்வதிச்சார்? அவன் அல்ல, இவனே நீதிமான். அறகுறையா ஜெபிக்க தெரிஞ்சா போதும், அறகுறையா ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ தெரிஞ்சா போதும், அறகுறையா தேவனுக்கு உண்மையா இருந்தா போதும். ஆனா என்றைக்கும் தேவன் நாமத்துக்கு மகிமையை, அந்த மகிமைக்கு குலைச்சல் உண்டாக்காத காரியத்தை நான் செய்யும் பட்சத்தில் என்னுடைய கொஞ்ச காரியத்தை கண்டும் அவர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவரா இருக்கார். அதாங்க வசனமே சொல்லுது பாருங்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசனுக்கு முன்பாக வைத்து அது ஒருவனும் பூட்ட மாட்டான். கொஞ்சம் பலன், கொஞ்சம் வசனம் தெரிஞ்சா போதும். அந்த தெரிஞ்ச கொஞ்சம் வசனத்துக்கு, அந்த கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உண்மையா இருந்தா போதும் தேவ சமூகத்தில். தாவீதுக்கு எல்லாம் தெரியும், ஓபேத் ஏதோமுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பயபக்தியா அந்த பெட்டி என்ன பண்ணாரு, அந்த பெட்டிக்கு முன்னாடி இருந்தார். இது தேவ பிரசனம், இதுக்குள்ள தேவ பிரசனம் இருக்கு, இதுக்குள்ள துருத்த கோல் இருக்கு, இதுக்குள்ள பொற்கிண்ணம் இருக்கு, இதுல கற்பனைகள் இருக்கு, இதெல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டது. அந்த பயபக்தி அவருக்கு இருக்கு. இன்றைக்கு அநேக இந்து சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்தீங்கன்னா செருப்பு இல்லாமல் தான் கோயிலுக்கே போவாங்க. வீட்டிலேருந்து போகிறப்பே எப்படி தான் போவாங்க, செருப்பு இல்லாமல் தான் கோயிலுக்கு போவாங்க. எங்கள் வீட்டுக்கு அன்னைக்கு ஒரு உறவினர்கள் வந்தாங்க. அவங்க இந்த பக்கம் போகிறவர்கள் ஏதோ ஒரு கோயிலுக்கு போனாங்க. அவங்க ட்ராவல் பண்ணி வராங்க. அவங்க கோயில்பட்டியிலேருந்து உடுமலை வந்து அகெயின் நம்மளை ஆண்டவே பார்த்துருப்பான்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வராங்க. அன்றைக்கி நம்ம வீட்டில் நான்வெஜ் செஞ்சு வச்சுட்டோம், யதார்த்தமாக செஞ்சோம். பட் அவங்க வந்துட்டாங்க, அது நமக்கு தெரியாது, யதார்த்தமாக வந்தாங்க. சரி சாப்பிடுங்கன்னு சொன்னோம். அவங்க சொன்ன வார்த்தை, இல்லை நாங்கள் கோயிலுக்கு போகிறாங்க, சாப்பிட மாட்டோம். எப்போ போகிறீங்க? போகிறப்ப போயிட்டு போவோம், நாங்கள் போகிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், அன்றைக்கி ஃபுல்லாக நான் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன். செருப்பு போட மாட்டுறாங்க. அந்த பக்தியை தான் தேவன் பார்க்குறாரு, அந்த பயபக்தி. அதனால தான் பக்தி உள்ள கத்தை தமக்காக தெரிந்து கொள்றாரு. நமக்கு வசனம் தெரிஞ்சாலும் நம்ம எப்படி தான் இருப்போம், செருப்பு போட்டு தான் சர்ச்சுக்கு வரும், செருப்பு போட்டு தான் பலிபடுத்த இறங்கி பிரசங்கம் பண்ணுவோம். நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணி தொலைகிறது? அதை பார்த்து புத்தி கட்டவங்க பாதி பேர் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு தெரியுறாங்க. அவரே செருப்பு போட்டு பிரசங்கம் பண்ணுறாரு, அவரே ஷூ போட்டு ஆராதனை நடத்துறாரு. நான் போட்ட என்ன தப்பு? போடு. வசனத்துக்கு விரோதமாக செயல்பட்ட தேவ நாமம் தூஷிக்கப்படும், வச்சு செய்வார், வாங்கிக்க யாரு வேண்டான்னா. அல்லேலூயா. வீட்டில் அவர் வீட்டுக்கும் அந்த கோயிலுக்கும் இருக்கும் 10-15 கிலோமீட்டரு. இடையில பஸ்ஸில் போகணும், வண்டியில் போகணும், செருப்பு இல்லாமல் தான் போவாங்க. அந்த பக்தியை தேவன் பார்க்குறார். அந்த ஓபேத் ஏதோமுக்கு தான் அந்த பக்தி தான். ஓபேத் ஏதோமுக்கு இருந்தது அந்த ஒரு பக்தி. அவனுக்கு எப்படி முறை தெரியாது, உடன்படிக்கை பெட்டியே உள்ளதா இருக்கு.
சரி, அந்த கற்பலகை எங்கே தான் இருக்குது? பெட்டிக்குள்ளே தான் இருக்குது. பெட்டியை திறக்க அவருக்கு பயம். அவர் பூ போட்டு ஆராதிச்சாரோ, மெழுகுபத்தி கொளுத்தி ஆராதிச்சாரோ, பத்தி ஏற்றி ஆராதிச்சாரோ, சூடம் போர்த்தி ஆராதிச்சாரோ, மாலை போட்டு ஆராதிச்சாரோ, அது அவருக்கு தான் தெரியும். ஆனால் உண்மையாக இருந்தார். கர்த்தர் அவன் வீட்டை ஆசீர்வதித்தார். ஆனால் எல்லாம் தெரிஞ்ச தாவீது கோட்டை விட்டார். இன்னைக்கு தெரிஞ்ச நம்ம தான் வாழ்க்கையில் கோட்டை விட்டு உட்காந்துருக்கோம். அவங்க பக்திக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறாங்க. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச நம்ம கற்றுக்கிட்டு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. அதனால தான் அநேக கிறிஸ்தவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை அநேக இடங்களை சுட்டி காட்டுவதற்கான நோக்கம் என்னன்னா, நீ வாழ வேண்டிய வாழ்க்கை வேற, நீ வாழ்ந்த வாழ்க்கை வேற. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உன் வாழ்க்கை இப்படி மாறி இருந்திருக்கணும். ஆனால் உன் சுயம் இப்படி உன்னைய மாற்றிருச்சு. உன்னுடைய தற்பெருமை இப்படி மாற்றிருச்சு. உன்னுடைய அந்த வஞ்சகமான செயல்கள் உன்னை இப்படி மாற்றிருச்சு. அப்போ தேவ சமூகத்துக்கு நாம் திரும்புவதற்கு என்ன பண்ணணுமா? தீவிரமாக இருக்கணுமா? உபாகமம் 5:11 குறித்து வச்சுக்கோங்க. லேவியராகமம் 18:21, 19:12 குறித்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே தேவ நாமம் மகிமை குலைச்சல் ஆகக்கூடாதுன்னு ஒரு ஏற்கனவே திட்டவட்டமாக சொன்ன வார்த்தைகள். நீங்கள் லேவியராகமம் புஸ்தகத்தையும் எண்ணாகமம் புஸ்தகத்தையும் ஒரு முறை வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறப்ப வாசிங்க. அதை வாசிக்க முடியாது, ஆனால் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அதை வாசிங்க. தேவன் எதுலலாம் கோவப்படுவார், எதுக்கு கோவப்பட மாட்டார், எதை செய்ய சொல்கிறாரு, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு தெளிவாக இருக்கும். யாத்திராகமம், எண்ணாகமம், லேவியராகமம் புஸ்தகம், உபாகமத்தையும் சேர்த்துக்காங்க. அது எல்லாம் மொத்தமாக சேர்த்து உபாகமாக இருக்கும். இந்த பஞ்சாகமத்தில் அந்த 4 ஆகமமும் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை மாத்திரமே குறிப்பிடுகிறதே தவிர அங்கே வேற எந்த ஒரு உடன்படிக்கையும் கிடையாது. அங்கே பலி செலுத்தணும், கெடா வெட்டணும், பொங்க சோறு வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது எல்லாமே எதுக்குன்னா கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கறது மட்டுமே தவிர, தேவ நாமத்துக்கு கீழ்ப்படியணும், தேவ பிரசனத்துக்கு கீழ்ப்படணுமே தவிர அதற்கு விரோதமாக செயல்பற்றாதன்றது எச்சரிக்கையாக தான் அதெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நமக்கு வேத வசனம் இவ்வளவு எழுதி வைக்கப்பட்டது நம்ம என்ன பண்றது இல்லை. ஆதி திருச்சபையில் இதை பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, திருப்பிக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு போயிருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரைக்கும் குறித்து வச்சுக்காங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரைக்கும் என்ன பண்ணுங்க, குறித்து வச்சுக்கோங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆதி திருச்சபை ஏன் விருத்தி அடைஞ்சிச்சு நாளுக்கு நாள்? ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாச மக்கள் ஏன் அதிகமாய் சுவிசேஷம் பரவுவதற்கு காரணமா இருந்தாங்க? ஆதி திருச்சபையை கொண்டு தேவன் ஏன் உலகத்தை அசைக்கிற அளவுக்கு வல்லமையை கொடுத்தாருன்னா, அந்த திருச்சபையில் இருந்தவங்க, அந்த திருச்சபைக்கு உட்பட்டவங்க, அந்த திருச்சபை போதகராக இருந்த 12 அப்போஸ்தலர்கள், அந்த 12 அப்போஸ்தலர் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டதான அந்த 3000 பேர் 8000 பேர் திரளான ஜனங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்கள இருந்தாங்களாம்? தேவனுக்கு மாத்திரம் முன்னுரிமை, தேவனுக்கு மாத்திரம் முன்னுரிமை. அவங்க தேவ மகிமைக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. ஏன்னா பேதுரு தன் பிரசங்கத்துல யாரை முன்னுரிமைப்படுத்துவாரு? நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை பிரசங்கிக்கிறேன், நீங்கள் சிலுவையில் கொன்ற இயேசுவை பிரசங்கிக்கிறேன், இப்படிதான் அவர் பேசுவார். எங்கேயுமே ரொம்பலாம் பேச மாட்டார். அவர் யாருக்கு மகிமை செலுத்திய பிரசங்கம் பண்ணிருப்பார்னா, இயேசுவுக்கு மாத்திரமே பேதுரு தம்முடைய மகிமை செலுத்திக்கிட்டே பிரசங்கம் பண்ணுவார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதி திருச்சபை முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஆதி திருச்சபையில அநேக தேவராஜ்யம் கட்டப்பட்டது. பவுல் நாட்கள் அநேக பட்டணங்கள் சபையாய் மாறுச்சு. இன்றைக்கு நம்ம புஸ்தகமா வாசிக்கலாம். ஒரு பட்டணம் கொரிந்து, கலாத்தியா, தெசலோனிக்கா, இதெல்லாம் பிலதெல்பியாலாம் ஒரு சபை, ஒரு பட்டணம். இன்றைக்கு அதை நம்ம ஒரு சபையா பார்க்கிறோம். அந்த பட்டணமே ஒரு சபையா நம்ம என்ன பண்றோம், பார்க்குற அளவுக்கு தேவன் ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டியிருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த நாட்கள்ல அவங்க தேவனுக்கு என்ன பண்ணாங்க, அதிகமா முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த 5ஆம் அதிகாரத்தை பார்க்குறப்ப அனனியா சப்ரால் சம்பவம் வரும். அதற்கு மேல இருக்க வசனத்தை பார்க்குறப்ப எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் என்ன பண்ணாங்க, வைத்தார்கள் இருக்கும். என்ன வைத்தாங்கன்னா, எனக்கு சொத்து முக்கியம் இல்லை, எனக்கு பதவி முக்கியம் இல்லை, எனக்கு பணம் முக்கியம் இல்லை, எனக்கு வீடு முக்கியம், எனக்கு நிலம் முக்கியம், எனக்கு தேவன் தான் முக்கியம். அதான் அவங்க கோடு. ஒன்லைன் வேர்டு ஆதி திருச்சபையை பற்றி சொல்லணும்னா, எனக்கு வீடு, பணம், புகழ், பதவி, வாகனம், செல்வாக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு இயேசு மட்டும்தான் முக்கியம். இதே வார்த்தை இயேசு கிறிஸ்து யார்கிட்ட சொன்னார்னா, வாலிபன்ட்ட சொன்னார். அந்த ஐஸ்வர்யவான் வாலிபன் எனக்கு சொத்து தான் முக்கியம், இயேசு முக்கியம்னு போயிட்டான். ஆனால் ஆதி திருச்சபை எனக்கு சொத்து முக்கியம் இல்லை, தேவனும் தேவ பிரசனம் தான் முக்கியம். நாங்கள்
ஆதி திருச்சபை தேவன் வளர்த்தெடுத்தார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க சபையில நம்மே ஆதி திருச்சபையை போல சில சமயம் கட்ட முடியாம போகிறோம். நமக்கு முக்கியம் எது? தேவ பிரசன்னமா, தேவ மகிமையா, தேவ நாம உயர்த்தப்படுறதா, தேவன் ஆராதிக்கிறதா? நமக்கு எது முக்கியம்? நமக்கு பணம் முக்கியம், பெயர் முக்கியம், செல்வாக்கு முக்கியம், அதிகாரம் முக்கியம், ஆளுகை முக்கியம். சபைக்குள்ளேயே பலத்தை காட்டுறதுக்கு ஆளுகை நம்ம என்ன பண்றோம்? நான் தான் எல்லாத்தையும் நிறைய கொடுக்குறேன், நான் தான் பரிசுத்தவான். இது எதை நம்ம முன்ன கொண்டு வரோம்? நம்மளை கொண்டு வரோம். அதனாலதான் இன்றைக்கு இருக்கிற சபை என்ன பண்ண மாட்டேங்குது? வேகமா கட்ட மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் பார்த்து புத்தி சொல்லி உளிய வச்சு சிற்பியை செதுக்கிற மாதிரி செதுக்கி அவங்க வடிவாக்க இவர் ஒரு வடியாயிருவார். ஆனா ஆதித்யோட அந்த பஞ்சாயத்தே கிடையாது. ஒரே பிரசங்கம், கீழ்படியா மாட்டியான்னு கேட்பார். நான் கீழ்படுகிறேன்ப்பா, எனக்கு பிரசனம் தான்ப்பா முக்கியம். கீழ்படியாத ஒரு குடும்பம் இருந்துச்சு, அனனியா சப்ரான்ற ஒரு குடும்பம் இருந்துச்சு. தேவன் பார்த்தாரு, சரி ரைட்டு முடிச்சிருவோம். இப்படிப்பட்ட ஒரு கலை இருந்தால் என்ன ஆகாது? இந்த சபை வளராதுன்னு கலை என்ன பண்றாரு? பிடுங்கிட்டார். சில சபைகள்ல இருந்து சில கலைகளை தேவன் பிடுங்க காரணமே, அதை பிடுங்கினா அந்த சபை என்ன பண்ணும்? வளரும். அது இருந்தா அது அந்த சபையவே என்ன பண்ணிடும்? அந்த கலை, இந்த அனனியா சப்ரான்ற கலை சபையில் இருக்கிற வரைக்கும் இந்த சபை என்ன பண்ணாது? இந்த பரிசுத்தமான தேவனுக்கு மகிமை செலுத்துற மனுஷங்களுடைய இதயத்தெல்லாம் கெடுத்து போட்டு அனனியா சபை என்ன பண்ணுவாங்க? ஏய் நீ என்னடா பைத்தியக்கார மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்ட, என்னைய பாரு கொஞ்சம் வச்சிருக்கேன்ல, இப்போ நான் சொந்தமாக செலவு பண்ணுறேன்னா, நான் இப்படி வரேன் பத்தியா அப்படி வரேன் பத்தியான்னு யார் சொல்ற? அனனியா சப்ரா சொல்லியிருப்பாங்க, உயிரோட வச்சிருந்தா தேவன். ஆனால் பாவம், எனக்கு தேவன் அனைவரும் உயிரோட வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தயவு செஞ்சு இப்படி பாவம் போல நீங்க பார்க்காதீங்க. இப்படி பாவம் போல நீங்க பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நல்ல சிரிச்சுக்கிட்டு நான் பிரசங்கம் பண்ணாலும் இப்படியே ஒரு பாவம் போல பார்க்குறீங்க. எனக்கே பாவமாக இருக்கு உங்களை பார்த்தா. பிரசங்கம் முடிகிற போகிற நேரத்தில் ஏன் இப்படிலாம் ரியாக்ஷனை மாற்றி கொடுக்குறீங்க? கர்த்தர் நல்லவர். அப்போ நாம் தேவ சமூகத்துக்கு, தேவ பிரசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தேவன் நமக்கு, நம்மை கட்டுவதற்கு, நம் சபையை கட்டுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஸ்தோத்திரம். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் தேவன் அப்படிதான் செஞ்சாரு. பேதுரு அதை தான் பிரசங்கம் பண்றார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக, நீங்கள் அவருக்கு ஏற்ற பரிசுத்தர் என்ன பண்ணுங்க? இருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி தேவன் அழகாக எழுதி வச்சிருக்காரு. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்கிறாரு, என் நாமத்தின் நிமித்தம் கோபத்தை அடக்குகிறேன், என் நாமத்தை தீட்டுப்படாதபடிக்கு காப்பாற்றுகிறேன். நம்மள எதுக்கு வச்சிருக்காராம்? நம்ம கிட்ட அவர் எப்படிப்பட்டவராக இருக்காராம்? என் நாமத்தை தீட்டுப்படாதபடிக்கு நானே என்ன பண்றேன்? என் நாமத்தை காப்பாற்ற வேண்டியதாக இருக்கா அவங்க கிட்ட எல்லாம் பண்றார். அவர் சொல்றார், ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என் நாமம் தீட்டுப்படாதபடிக்கு நானே அதை காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. இப்படி பண்றீங்களே உங்க வாழ்க்கையை அப்படின்னு. அடுத்து எசேக்கியேல்கிட்ட சொல்றாரு. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 20-23 வசனத்துல, இஸ்ரவேலர்கள் பாவத்தினால் தேவனை அவமதித்தனர், அதனால் தேவன் தம்முடைய நாமத்தை தூய்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். வார்த்தையை பாருங்க, தூய்மைப்படுத்துவேன் என்று சொல்றாராம். நான் உங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா என் நாமத்தை நான் காப்பாற்றுறதும், என் நாமத்தை நான் தூய்மைப்படுத்துறதும் எனக்கு போதும் போதுன்னு என்ன பண்ணுது? ஆயிருது. என்ன ஆயிருது? நமக்கே போதும் போதுன்னு ஆயிருது. தேவனுக்கே அவர் சொல்றாரு, உங்ககிட்ட என் நாமத்தை காப்பாத்துறதுக்குள்ள, உங்ககிட்ட என் நாமத்தை தூய்மைப்படுத்துறதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிருது. இந்த அளவுக்கு தேவன் தமது வார்த்தையை தமது ஜனங்களுக்கு நேராக கொடுக்கிறாருன்னா, ஏன் ஜனங்கள் தேவ நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அதான் எபிரேயர் 12:28-29 சொல்லுது, தேவனை பயத்தோடும் அச்சத்தோடும் அன்போடும் ஆராதிக்கணும். தேவன் ஆராதிக்கணும். நமக்கு பயமும் இருக்கணும், அச்சமும் இருக்கணும், அன்பும் இருக்கணும். பயத்தோடலாம் ஆராதிக்க வேணாம், பக்தியோட மட்டும் ஆராதிக்க வேணாம், அன்பையும் சேர்த்து என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். ஏன்னா அவர் அழிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரா? அழிக்கிற அக்கினி உள்ளவரா இருக்காராம். அழிக்கிறதுல அழிக்கும் அக்கினி உள்ள தேவனா அவர் என்ன பண்றாராம்? இருக்காராம். ஏன்னா அக்கினிக்கு முன்பாக சிக்கனம் என்ன ஆகாது? சாம்பல் கூட தண்ணிக்குள்ள முழுகுனா கூட எங்கேயாவது ஒரு பக்கம் கரை ஒதுங்கும். ஆனா நெருப்புல சிக்கணும்னா சாம்பல் கூட வராது. தேவன் தமது நாமத்திற்கு விரோதமாய்
ஒரு குடும்பம், ஒரு ஜனம், ஒரு சபை, ஒரு மனிதன் எழும்புவார் என்று சொன்னால் அவருக்கு விரோதமாக எழும்புகிறது யாரா இருக்குமா? தேவன். எந்த ரூட்ல அவன் போய் பாவம் செஞ்சானோ அதே ரூட்ல அவன் பாவத்தை அவனுக்கு சுட்டி காட்டுவார். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில நம் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுவதை விட தேவனை சார்ந்து செயல்படுவது நல்லது. அல்லேலூயா. சரி, இதையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப தேவன் தாவீதினுடையதான கூடாரத்தை திரும்ப எடுப்பு கட்டுறதற்கு என்ன காரணம் நான் சொல்லலை பார்த்தீங்களா? சங்கீதம் 51 தான் காரணம். சங்கீதம் 51 தான் காரணம். அவர் சொல்றாரு, நான் பாவம் செய்தேன்னு சொல்லல, உன் நாமத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அத அவர் ஒத்துக்கிறார். அவர் கீழ்ப்படிஞ்சார், மனம் திரும்பினார். மனம் திரும்பினதனால் அவருடைய கூடாரத்தை தேவன் மறுபடியும் என்ன பண்ணாரு? கட்டினார். இன்றைக்கு ஒருவேளை நாம் சில இடங்களை தேவ நாமத்துக்கு மகிமையை உழைத்தல் உண்டாக்கக்கூடிய காரியங்கள் செய்திருந்தாலோ, சில காரியங்கள் செய்திருந்தாலோ, தேவ சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் செய்த பாவத்துக்கு என்னை மன்னிங்கப்பா, உமது மகிமை என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா, என்னை ஈசோப்பினால் சுத்திகரிங்கப்பான்னு சங்கீதம் 51 போல நாம் நம்முடையதான வாழ்க்கையை தேவ கரத்தில் அகெயின் ஒப்பு கொடுத்தோம்னா நிச்சயமாய் தேவன் நம்மை கட்டுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதே காரியம் அந்த 2 சாமுவேல் கடைசி அதிகாரம் வரப்ப நாளாகமம் புஸ்தகம் அழகா அந்த வார்த்தையை சொல்லும். எப்படி சொல்லுன்னா, சத்ரு அவன் இருதயத்தை ஏவினபடியினால், சத்ரு அவன் இருதயத்தை ஏவினபடி 1 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரம் 1 வசனம், சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதுக்கு தாவீதை ஏவி விட்டான். இதே சம்பவம் சாமுவேல் புஸ்தகத்துல அந்த கடைசி அதிகாரத்துல என்ன பண்ணும்? நடக்கும். தேவன் தாவீதை மன்னிச்சாலும் தாவீதுடைய வாழ்க்கை மேல யாரு கண்ணும் கருத்துமா இருக்கா? பிசாசு கண்ணும் கருத்துமா இருக்கான். அவன் கண்ணும் கருத்துமா இருந்து அவன் ஏவி விட்டான். ஏற்கனவே அவனை தாவீதை மொட்டை மாடி ஏவி விட்டதே யார் தான்? அதே பிசாசு தான். இப்ப அதே பிசாசு எங்க ஏவி விட்டுருக்கு? ஜனத்தொகை என்றதுக்கு. அங்க தேவ கோபம் மறுபடியும் ஒரு தேவன் சொல்றாரு, உனக்கு நான் 3 காரியத்தை தரேன். 13வது வசனத்துல பாக்குறப்ப, அதாவது 12-13 வசனத்துல, 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துல, நீ தாவீதிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றார். இப்ப தாவீது செஞ்ச பாவத்துக்கு தேவன் மறுபடியும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். இப்ப இவர் யாருக்கு எங்க பாவம் செய்யறாரு? ஜனங்களை தொகையிடுவதனால, தன் பலத்தை காமிக்கிறதுனால ஒரு பாவத்தை தேவ மகிமைக்கு விரோதம் என்ன பண்றாரு? இப்ப தேவன் கொடுக்க தண்டனையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படியே காத் என்கிற தீர்க்கதரிசி தாவீதிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா? முதல் கேள்வி கேட்கிறாரு. நீ யாருக்கு விரோதமா, யாருக்கு விரோதமா பாவம் பண்ண? ஜனங்களை வச்சு தேவனுக்கு விரோதமா? ஜனங்களை வச்சு தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சேன். இப்ப நான் பாவம் செய்ய யாரு காரணம்? ஸ்தோத்திரம். இப்ப நான் பாவம் செய்ய யாரு காரணம்? ஏவனது சத்ரு. அவன் எப்படி ஏவனா? என் செல்வாக்க காமிச்சு என்னை ஏவுறான். தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ய வைக்கிறதுக்கு என் ஜனத்தொகையை அவன் காண்பிக்கிறான். உன் ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா? உன் ஜனத்தொகை எத்தனை பெருசு தெரியுமா? நம்ம இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் கூட இந்த பஞ்சாயத்து நடக்குது. இந்தியாவிலேயே தான் இருக்கிற மோஸ்ட் பாப்புலரான பீப்புள் எங்கே தான் இருக்கிறாங்க? பீப்புள்ஸ் இந்தியாவில் தான் சொல்கிறாங்க. அதனால என்னமோ தெரியல, அங்கங்கே டபக்கு என்ன பண்ணுறாங்க? கொத்தா போயிடுறாங்க போல. நம்ம ஜனத்தொகையை நம்ம காமிச்சோம்னா தேவன் தமது ஜனத்தொகை என்ன பண்ணுவார்? காட்டுவார். லேலூயா. சரி, இருக்கட்டும், நம்ம அவ்வளோலாம் பேசக்கூடாது. இப்போ தாவீதை பார்த்து கேட்குறாரு, நீ உன் ஜனத்தொகையை வச்சு பாவம் செஞ்சல, உனக்கு நான் தண்டனை கொடுக்குறேன். அந்த தண்டனை மட்டும் கவனிச்சு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த வார்த்தை இங்கே ஜிங்க் ஆகும், அதனால தான் நான் சொல்ல வரேன். உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வரட்டுமா? பஞ்சம் யாருக்கு வரும்? நீ எந்த ஜனத்தை எண்ணியோ அந்த ஜனத்துக்கு வரும். தாவீது ஆணு பார்க்குற, என்னது பஞ்சமா? 7 வருஷமா? ரைட்டு, விடு, வேண்டாமா? சரி, 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின் தொடர விடட்டுமா? எத்தனை மாசம்? 3 மாசம். சத்துருனா ஒருத்தையும் கிடையாது. இது வரைக்கும் தாவீது பெலிஸ்தியர் கோலியாத்துல ஆரம்பிச்சு போன அதிகாரத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட அத்தனை பேரையும் என்ன பண்ண ஆண்டவர்? திருப்பி
நான் இப்படி நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் காலத்துல இருந்து என்ன பண்ணுவார் கூட கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார். நியாயாதிபதிகள் காலத்துல இருந்து அத்தனை பேரையும் கொண்டு வந்து என்னத்துக்காகும்? ஒரு தேசத்துக்கு விரோதமா ஒருத்தன் யுத்தம் பண்ணாலே ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு தேசத்துக்கு விரோதமா சுத்தி இருக்கிற 18 பட்டி ராஜ்யங்களும் வந்து யுத்தம் பண்ண அந்த ராஜ்யம் என்னத்துக்காகும்? அது 3 மாசம், 2 நாளே யுத்தம் பண்ண முடியாது. 3 மாசம்னா சலிச்சு எடுத்துட்டு போயிருவாங்க. அங்க என்ன இருக்காது? ஜனத்தொகை. சொல்றாரு, நான் 3 மாசம் சத்துருவை தொடர விடவா? அப்படியே பாக்குறாரு தாவீது. சரி விட்டுருப்பா. 3 நாள் கொள்ளை நோயை உண்டாக்கட்டுமா? ஒரு நாள் கொள்ளை நோய் வந்ததுக்கு எகிப்துல இருக்கிற மொத்த பேர் என்ன பண்ணிட்டாங்க? தொடச்சிட்டார். 3 நாள் கொள்ளை நோய் விட்டா ஜனத்தொகை என்ன ஆயிரும்? உனக்கு எது உன் பெருமையை கொண்டு உன்னைய பாவம் செய்ய வைக்குதோ அங்கேயே நான் உனக்கு தண்டனையை கொடுப்பேன்ற. மறுபடியும் புரிஞ்சுக்கணும், நான் எதை பெருமைப்படுத்தி பேசுறேனோ. அனனியா சப்ரால் தன் சொத்தை பெருமைப்படுத்தினார்கள். சொத்தை வச்சே தேவன் அவங்களை அடிச்சார். சொத்து முக்கியமா உசுறு முக்கியமா? எனக்கு சொத்து முக்கியம், செத்து போ, முடிஞ்சு. இப்ப தாவீதுக்கு எது முக்கியமா போச்சு? இதுவரைக்கும் தாவீதை காப்பாற்றி வந்தது, இஸ்ரவேலை காப்பாற்றுறது கர்த்தர். இப்ப தாவீது எப்படி திரும்பிட்டாரு? நான் இஸ்ரவேலுடைய தொகை என்றேன், என் ஜனத்தை நான் காப்பாற்ற போறேன், என் ஜனம் தான் எனக்கு பலம், என் ராணுவம் தான் எனக்கு பலம், அது இதுன்னு பேசுறாரு. இப்ப கர்த்தர் பார்த்தார், உனக்கு ஜனங்கள் தானே, ஜனமேலாம் யாருக்கு ராஜாவா இருப்ப? இப்ப இந்த சர்ச்சுக்கு நான் பாஸ்டர்னா நீங்க எல்லாம் இந்த சபையோட அங்கத்தினரா இருக்கப்ப நான் அந்த சபைக்கு பாஸ்டா இருக்கேன். வெறும் ஜெபத்துக்கு நான் பாஸ்டா இருக்க முடியுமா? அதுக்கு நான் என்ன பண்ணிடலாம்? வேலையை பார்த்துட்டு வேற வேலைக்கு போயிடலாம். அப்படிதானே? இப்ப தாவீது ராஜாவுக்கு ஜனங்கள் இருக்க போய் நீ ராஜாவா இருக்க. ஜனங்களே இல்லைன்னு யாருக்கு ராஜாவா இருப்ப? நீ யாரை எண்ணுவ? இப்படிப்பட்ட பாவத்தை திரும்ப நீ செய்வியா? ஒரு தவற சுட்டி காட்ட எங்க கொண்டு போய் வைக்கிறாரு நம்மள? ஜனத்தையே இல்லாம ஆக்கிடுவேன்றார். தாவீது பார்த்தா இதுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது, பழையபடி என்ன பண்ணிடுவோம், சாஸ்திராங்கமா விழுந்துரும், அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டுன்னு தூக்கிக்கிட்டு அழகா சொல்லுவார் 14வது வசனத்துல. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. நிச்சயமா நம் தேவனுடைய இரக்கம் மகா பெரியதுங்க. நம்ம தவறு செஞ்சிட்டோங்கிறத உணர்ந்து தேவ சமூகத்துக்கு போயிட்டோம்னா அவர் கிருபை மகா பெரியது, அவர் இரக்கம் மகா பெரியது, அவர் தயவு மகா பெரியது. முன் நிலைமையை பார்க்கலாம் பின் நிலைமையை ஆசீர்வதிக்கிற கர்த்தருங்க அவர். அவ்வளவு நல்லவர், அவ்வளவு நல்லவர். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேளை தேவனுக்கு விரோதமா தேவ நாமத்துக்கு தூஷணம் உண்டாகிற செயல்கள் நம்ம இடத்துல இருக்குமானால் கர்த்தருடைய கரத்தில் விழுவோமாகன்னு சொல்லி நம்ம விழுந்துட்டோம்னா அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நமக்கு மகா பெரியதாக இருக்கும். இப்போ தாவீதுடையதான குடும்பம் கட்டப்படுறதுக்கு என்ன காரணம்? தாவீது தன் குடும்பத்தை நினைத்து, தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நினைத்து, தனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நினைத்து, தனக்கு அடுத்து சாலமன்கிற ஒரு ராஜா எழும்பணுமே, அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டணுமென்ற வெகு காலத்தை குறித்து தேவன் பேசினதான் இப்போ மண்டைக்குள்ள வருது. மூளைக்குள்ள வந்ததுனால தாவீது, ஆண்டவரை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தவறு தான், உங்க சித்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், என் வீட்டை நீங்க என்ன பண்ணுங்க, கட்டுங்க, என் வீட்டை நீங்க என்ன பண்ணுங்க, கட்டுங்க. இன்னைக்கும் தேவ சமூகத்துல நம்ம சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் என் வீட்டை நீங்க கட்டுங்கப்பா, என் குடும்பத்தை நீங்க கட்டுங்க. நான் செஞ்ச என்னால தேவ தூஷணத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், உங்க கரத்துல நான் விழுகிறேன். தேவ சமூகத்துல முழங்கால் போட்டு அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? உங்களுக்கு எப்படி ஜெபிக்க தோணுதோ அப்படி தேவ சமூகத்துல நம்ம ரிபாலா ஷகரானா மனசந்தூரணும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நான் தேவனுக்கு விரோதமாகவோ, தேவ நாமத்துக்கு விரோதமாகவோ, தேவ மகிமைக்கு விரோதமாகவோ, தேவனுடைய சபைக்கு விரோதமாகவோ, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாகவோ, தேவனுடைய ஆராதனைக்கு விரோதமாகவோ நான் ஏதாகிலும் செய்திருந்தால் உமது கரத்தில் நான் விழுகிறேன்ப்பா, உமது கரத்தில் நான் விழுகிறேன்ப்பா. எனக்கு பஞ்சம் வேண்டாம், எனக்கு கொள்ளை நோய் வேண்டாம், என் சத்துரு என்னை துரத்துகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என்னைய மன்னிங்கப்பா, என்னைய மன்னிங்கப்பா, என்னைய மன்னி. கர்த்தருடைய கரத்தில் நான் விழுகிறேன். நான் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய கரத்தில் போய் விழுகிறேன். என் தேவன் இரக்கம் உள்ளவர், அவருடைய இரக்கம் மகா பெரியது, அவருடைய இரக்கம் மகா பெரியது, அவருடைய இரக்கம் மகா பெரியது. உம்முடைய மகா பெரிய இரக்கத்துக்கு எங்களை கீழ்ப்படிய பண்ணுகிறோம்ப்பா. எங்கள் குடும்பம் கட்டப்பட, எங்கள் குடும்பம் பிளவுபட நான் தான் காரணம், என் குடும்பம் இடிக்கப்பட நான் தான் காரணம், என் குடும்பம் மீண்டும் கட்டப்படணும்னா அதுக்கு நானே காரணமாக இருக்கிறேன்ப்பா.
இடிக்கப்பட்ட என் குடும்பம் கட்டப்பட நானே ஒரு காரணமாக மாறுகிறேன். ஆண்டவர் என்னாலே இது நடந்தது என்றால் நானே அதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் முன் நிற்கிறேன் வந்து. நான் வந்து முன் நிற்கிறேன்ப்பா. நான் முன் நிற்கிறேன்ப்பா. தேவனை நோக்கி ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை கட்டுங்கப்பா. இடிக்கப்பட்ட எங்கள் குடும்பம், இடிக்கப்பட்ட எங்கள் உறவுகள், இடிக்கப்பட்ட எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, இடிக்கப்பட்ட தேவனுக்கும் எனக்கும் இருந்த உறவு, இடிக்கப்பட்ட தேவனுக்கும் எனக்கும் இருந்த அந்த பந்தம், வெகு காலத்தை குறித்து தேவனோடு பேசின அந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நானே இழப்புகளை உண்டாக்குறபடி செய்து விட்டேன் என்றால் என்னை மன்னியுங்க ஆண்டவரே, என்னை மன்னியுங்க, எங்களை மன்னியுங்கப்பா. அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலையும் தாவீதை கொண்டு நாங்கள் தியானிக்க கர்த்தர் பாராட்டின பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இத்தனை நாட்கள் தாவீதை கொண்டு தேவன் எங்களோடு பேசினீரே. தாவீதின் ராஜ்யம் கட்டப்பட, தாவீதின் குடும்பம் கட்டப்பட, தாவீதின் ஆளுமை கட்டப்பட, தாவீதுக்கு அடுத்து தாவீதின் பிள்ளை தேவனுக்காய் நிற்க ஒரே காரணம், தாவீதை தேவன் தனக்காய் தெரிந்து கொண்டீர். அவனை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் தெரிந்து கொண்டீர். அந்த இருதயத்துக்கு ஏற்ற தாவீது உமக்கு பிரியமானவைகளை எல்லாம் செய்தான். அவன் தவறு செய்தது உண்மைதான். ஆனால் தவறோடு சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலும் வந்து விழுந்தார் அல்லவா. நாங்களும் உம்முடைய இதயத்துக்கு பிரியமானவங்க தானே, நாங்களும் உம்முடைய இதயத்துக்கு ஏற்றவங்க தானே. நாங்கள் செஞ்ச தவறுக்கு நாங்கள் உங்கள் கரத்திலே வந்து விழுகிறோம்ப்பா. எங்களை மன்னியுங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இதோ இந்த நேரத்திலையும் ஆண்டவரே மனம் திரும்பும் பட்சத்தில் என் மேல் வர இருக்கிறதான கோபாக்கினை தேவன் எடுத்து போடுகிறவராய் இருக்கிறேன். மனம் திரும்பவில்லை என்றால் அதை எனக்கு அனுமதிக்கிறவராய் இருக்கிறேன். எங்களுக்கு உஷ்ணம் வேண்டாம்ப்பா, திறந்த வாசல் போதும். எங்களுக்கு உஷ்ணம் வேணாம், திறந்த வாசல் போதும். உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.